உன்னதமான லயன்ஸ் இயக்கத்தின் உறவுகளே, நம் தமிழகத்தின் 3241 மாவட்டத்தின் முன்னாள் மாவட்ட ஆளுநர் லயன் அன்பரசு உங்களுடன் பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். லயன் அன்பரசு ஸ்பீக்ஸ் என்ற யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. அன்பிற்கினிய அரிமாக்களே, பிறரை நேசிக்காத மனிதனும் பிறரால் நேசிக்கப்படாத மனிதனும் வாழ்வதால் பயனில்லை என்பதை நாம் அறிவோம். இந்த நேசிப்பு, பிற உயிர்களை நேசிக்கின்ற அந்த அன்புதான் மனித நேயத்தின் அடையாளம், முரண்பாடற்ற சமுதாயத்தின் ஆணிவேர், மனித குலத்தின் ஆதார சுருதி, நம் சார்ந்துள்ள லயன்ஸ் இயக்கத்தின் அடிநாதம் என்று சொல்லலாம். இப்படி பிறரை நேசிக்கின்ற மனிதர்களாக நம்மை உருவாக்குகின்ற ஒரு இயக்கம்தான் லயன்ஸ் பேர் இயக்கம். ஒரு ஊரிலே அருகருகே வீட்டிலே 2 பேர் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதிலே ஒருவர் மிகவும் நல்லவர், ஒரு எறும்புக்கு கூட தீங்கு செய்யாத அந்த அளவுக்கு அவர் நல்லவர். இன்னொருவர் மிக கொடியவர், அவரால் துன்பப்படாத மக்களே அந்த ஊரிலே இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு மிகப்பெரிய விஷக்கிருமி அவர். ஒரு நாள் இந்த நல்லவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் தான் உண்டு, தன்னுடைய குடும்பம் உண்டு, தன்னுடைய வேலை உண்டு என்று இந்த சமுதாய நோக்கமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தவர். ஒரு நாள் இவர்கள் இருவரும் இறந்து போய் யமதர்மன் முன்னால் நின்றார்கள். யமதர்மன் அந்த கொடியவனுக்கு மிக கொடிய நரகத்தை அளித்தான். அதே நேரத்தில் இந்த எறும்புக்கு கூட துரோகம் செய்யாத அந்த நல்லவனுக்கும் அதே நரகத்தில் தண்டனை அளித்தான். இவன் கதறுகிறான், இந்த நல்லவன். அவன் ரொம்ப சமுதாயத்திற்கு மிகப்பெரிய கேடு விளைவித்து கொண்டிருந்தான். அவனுக்கு தண்டனை கொடுத்தீர்கள், அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நான் ரொம்ப நல்லவன், நான் ஒரு எறும்புக்கு கூட துரோகம் செய்யாத அவ்வளவு நல்லவன், நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ததில்லை, நான் உண்டு, என் வேலை உண்டு, என் குடும்பம் உண்டு என்று வாழ்ந்தவன், எனக்கு ஏன் நரக தண்டனை என்று அவன் யமதர்மனை பார்த்து கேட்கிறான். யமதர்மன் அவனை பார்த்து சிரிக்கிறான். நீ நல்லவன் தான் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் நல்லவன் என்று பெயரை வைத்துக்கொண்டு இந்த சமுதாயத்திலே எவ்வளவு சீர்கேடுகள் நடந்தாலும், சக மனிதர்கள் எவ்வளவு துன்பப்பட்டாலும் அதையெல்லாம் பார்த்து கொண்டு சமுதாய சீர்கேடுகளை களைய எதுவும் செய்யாமல், சக மனிதர்களுக்கு இரக்கம் காட்டாமல், நீ உண்டு, உன் வாழ்க்கை உண்டு வாழ்வதால் யாருக்கு என்ன பயன், நீ நல்லவனாக இருப்பதால் இந்த சமுதாயத்திற்கு என்ன பயன் என்று யமதர்மன் அவனை பார்த்து கேட்கிறார். அதனால்தான் உனக்கும் அதே தண்டனை என்று அவர் சொல்லுகிறார். இந்த சமூகம் அப்படித்தான் இருக்கிறது நண்பர்களே. சமூகத்தில் மிக பெரும்பாலான மனிதர்கள் நான் நல்லவன் என்ற போர்வையில் இந்த சமுதாயத்திற்கு எதையுமே செய்யாமல், சக மனிதர்களின் துன்பங்களை கண்டு இறங்காமல் வாழ்ந்து கொண்டே மறைந்து விடுகிறார்கள். இந்த நல்ல மனிதர்களால் சமுதாயத்திற்கு எந்த பயனும் இல்லை. இவர்கள் நல்ல மனிதர்கள் என்பவர்கள் ஒரு தரமான விதையை போன்றவர்களாக இருக்க வேண்டும். அந்த விதை வேர் விடுவதற்கும் விழுது பரப்புவதற்கும் காற்றும் நீரும் வானும் மண்ணும் காத்து கிடக்கின்றன. ஆனால் அவற்றையெல்லாம் பயன்படுத்தி கொள்ளாமல் நான் மண்ணிலேயே விழமாட்டேன், வளரவே மாட்டேன் என்று சொல்லுகின்ற மனிதர்களால் இந்த சமுதாயத்திற்கு என்ன பயன் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு லயன்ஸ் இயக்கம் போன்ற ஒரு மிகப்பெரிய சேவை சங்கத்தில் தலைவராக பொறுப்பேற்றுள்ள நீங்கள் கூட ஒரு தரமான விதையை போன்றவர்கள்தான். உங்களுக்குள் நாமும் இந்த சமுதாயத்திற்கு எதையாவது செய்ய வேண்டும் என்ற தாகமும் தவிப்பும் எப்போதும் உங்கள் அடி நெஞ்சில் குடியிருக்க வேண்டும். அந்த எண்ண விதை முளைப்பதற்கான முகூர்த்த நேரம்தான் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த ஓராண்டு தலைவர் பதவி. அது விழுந்து முளைத்து பூத்து குலுங்கும் பூக்களாகவும் காய்த்து தொங்கும் கனிகளாகவும் மாற வேண்டிய அற்புதமான காலம்தான் இந்த தலைவர் பதவி ஏற்றுள்ள ஓராண்டு காலம். விவேகானந்தர் சொல்லுகிறார், நீங்கள் உங்களை எதுவாக நினைக்கிறீர்களோ அதுவாகவே மாறுகிறீர்கள். நீங்கள் உங்களை பலகீனன் என்று நினைத்தால் பலவீனமானவனாக மாறுகிறீர்கள். நீங்கள் உங்களை பலசாலி என்று நினைத்தால் பலசாலியாக மாறுகிறீர்கள். வாழ்க்கையின் ரகசியமே நம்முடைய தன்னம்பிக்கை என்ற வார்த்தையில்தான் அடங்கி இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். ஒருவனின் சொல்லும் செயலும் சிந்தனையும் மூளையும் நரம்பும் தசைகளும் ஒரே லட்சியத்தை நோக்கியே திருப்பப்பட்டால் அதை அடைவதிலிருந்து அவனை எந்த சக்தியாலும் மாற்ற முடியாது என்று அவர் உறுதியாக சொல்கிறார். தூய்மையான மனம் கொண்ட, மன உறுதி கொண்ட ஒரு சில மனிதர்களை என்னிடம் கொடுங்கள், நான் இந்த உலகத்தையே அசைத்து காட்டுகிறேன் என்று அவர் கம்பீரமாக நம்மிடம் சொல்லுகிறார்.
நாம் சந்திக்கும் மனிதர்களை 3 விதமாக நாம் பிரிக்கலாம். எதையும் அசைப்பவர்கள், எதற்கும் அசைபவர்கள், எதற்கும் அசையாதவர்கள் என்று நாம் பிரிக்கலாம். பேராற்றல் கொண்ட சங்க தலைவர்களே, நீங்கள் ஒரு கணம் நினைத்து பாருங்கள், உங்களுக்கு பின்னால் எவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது என்பதை நீங்கள் உணருங்கள். உங்கள் சங்கத்தில் குறைந்தது 20 உறுப்பினர்களின் நல்லெண்ணம் காரணமாகவே நீங்கள் தலைவர்களாக மாறியிருக்கிறீர்கள். உங்கள் உறுப்பினர்கள் அத்தனை பேரும் உங்கள் ஆணைக்காக காத்து கிடக்கிறார்கள். உங்கள் லட்சியங்களை நிறைவேற்ற துடித்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு உதவுவதற்காக மாவட்டத்தில் பல்வேறு பொறுப்புகளை ஏற்றிருக்கின்ற மாவட்ட தலைவர்கள் காத்து நிற்கிறார்கள். உங்களுக்கு ஆலோசனைகள் வழங்க ஆளுநர், முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள், இப்படி ஏராளமான மனிதர்கள் உங்கள் பின்னால் அணிவகுத்து நிற்கிறார்கள். இந்த அணியை மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய காலத்தை, உங்களுடைய இந்த சங்க தலைவர் பொறுப்பேற்றிருக்கின்ற அந்த 1 வருடத்தை மிகச் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுகின்ற ஆற்றல் உங்களுக்கு இருக்க வேண்டும். விவேகானந்தர், நல்ல மனிதர்கள் என்னிடம் கிடைத்தால் நான் இந்த உலகை அசைத்து காட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இவ்வளவு மனிதர்கள் உங்கள் ஆணைக்காக காத்து கிடக்கும் போது, உங்கள் லட்சியங்களை நிறைவேற்ற அவர்கள் உதவி செய்ய நிற்கும் போது, உங்களால் உங்கள் சமூகத்தை, உங்கள் ஊரை கூடவா அசைக்க முடியாது என்பதை நீங்கள் உணர வேண்டும். முயற்சி திருவினையாக்கும் என்பதுதான் நம் வாழ்க்கையின் மூல மந்திரம் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். மேகங்கள் விழுந்தால் மழை கிடைக்கிறது, அருவிகள் விழுந்தால் நதி கிடைக்கிறது, விதைகள் விழுந்தால் மரம் கிடைக்கிறது. ஆனால் மனிதன் விழுந்தால் வெறும் சாம்பல் தான் கிடைக்கிறது என்பதை நினைத்து பாருங்கள். எனவே தலைவர்களே, கருவறைக்கும் கல்லறைக்கும் இடையே ஆன உங்கள் வாழ்க்கை பயணத்தை கால வெள்ளத்தில் கரைத்து விடாமல், உங்கள் சங்கத்தில் உங்களுக்கு பின்னால் வருகின்ற ஒவ்வொரு தலைவனும் உங்கள் பெயரை உச்சரிக்கும் வண்ணம் உங்களுடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும். உங்கள் சங்கத்தில் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் உங்களை புகழ்ந்து பேசுகின்ற வண்ணம் திறமைகளை, உங்கள் அற்புத சேவைகளை உங்கள் சங்கத்தின் ஒவ்வொரு உறுப்பினரும், உங்கள் மாவட்டமும் தொடர்ந்து பாராட்டி பேச வேண்டுகின்ற வகையிலே உங்களுடைய செயல்பாடுகள் இந்த ஆண்டுகள் இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கொடிய காடுகளில் வன விலங்குகளுடன் காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் இன்றைக்கு எவ்வளவு மேம்பட்டவனாக, வாழ்க்கை தரத்தில் உயர்ந்தவனாக இருக்கிறான் என்றால் அது எதனால் என்பதை எண்ணி பாருங்கள். கடுமையான பாலைவனங்களாக இருந்த பூமி, காடுகளாக இருந்த பூமி இன்றைக்கு சோலைகளாகவும் வயல்களாகவும் மாறி இந்த கோடிக்கணக்கான மனித உயிர்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. அது எதனால் என்பதை எண்ணி பாருங்கள். இந்த பூமி முழுக்க பாதைகள் அமைத்து பல்வேறு வகையான வாகனங்களாலும், கடலை கப்பலிலும், வானை விமானத்திலும் கடந்து செல்லுகின்ற, பயணிக்கின்ற ஒரு அற்புதங்களை படைத்தானே மனிதன். அது எதனால் என்பதை எண்ணி பாருங்கள். எல்லாவற்றுக்கும் ஒரே பெயர்தான், உழைப்பு. நண்பர்களே, உழைப்பு, உழைப்பு. இதற்கெல்லாம் அடிப்படை மனித நேயம், சக உயிர்களை போற்றுகின்ற அந்த பண்புதான் நம் பூமியை மிகச்சிறப்பாக மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்ற இடமாக மாற்றிக்கொண்டிருக்கிறது, மாறிக்கொண்டிருக்கிறது, மாற்றி அமைத்திருக்கிறது என்றால் அது மிக இல்லை. லயன்ஸ் இயக்கம் என்பது சமூக அக்கறையுள்ள மனிதர்கள் எல்லோரும் தங்கள் கரங்களை ஒன்றிணைந்து இந்த சமுதாயத்தை மாற்றி அமைக்க சபதமேற்கின்ற ஒரு அற்புதமான இடம். நாம் அனைவரும் இந்த லயன்ஸ் இயக்கத்தின் உறுப்பினர்களாக மாறும்போது சமுதாயத்தை மாற்றி அமைப்பதற்கான வியூகங்களை வகுத்து கொள்கிறோம். இந்த இயக்கம் என்பது சமுதாயத்தில் மாற்றங்களையும் தேவையான மக்களுக்கு விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி சமுதாய மாற்றத்தை விதைக்கின்ற ஒரு அற்புதமான நிலம் லயன்ஸ் இயக்கம். லயன்ஸ் இயக்கம் என்பது உங்களுக்குள் இருக்கும் தலைமைத்துவ திறன்களை வளர்த்து அவற்றை செயல்படுத்துவதற்கான பல்வேறு வழிமுறைகளும் துணை நின்று தோள் கொடுக்கின்ற ஒரு உன்னதமான இடம் என்றால் அது மிகையில்லை. அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை என்று கேட்கிறான் வள்ளுவன். மற்ற உயிர்களின் துன்பங்களை கண்டு இறங்காத மனிதனுக்கு அறிவிருந்து என்ன பயன் என்பது இந்த குறளின் பொருள். சுமார் 120 கோடி மனிதர்கள் கொண்ட இந்த மாபெரும் நாட்டில், நம் பாரதத்தில் சுமார் 30 கோடி மக்களுக்கு மேல் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கின்ற மனிதர்கள் வாழுகின்ற இந்த பூமியில்
சேவைகளுக்கா பஞ்சம் என்பதை எண்ணி பாருங்கள். ஏழை மாணவ மாணவிகளுக்கான கல்வி பணிகள், நலிவடைந்த மனிதர்களுக்கான மருத்துவ பணிகள், உலக உயிர்களை அச்சுறுத்துகின்ற சுற்றுச்சூழல் பணிகள், கண் தானம், இரத்த தானங்கள், உடல் தானம் என தேவைப்படுபவர்க்கான அற்புதமான சேவைகள் என்றெல்லாம் இன்னும் 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 என்று இந்த பூமியில் மனிதர்கள் உங்கள் சேவைகளுக்காக காத்து கிடக்கிறார்கள் என்பதை நீங்கள் ஒவ்வொரு நொடியும் உணர்ந்து சேவைகளை செய்ய வேண்டும். எனவே சங்க தலைவர்களாக பொறுப்பேற்றுள்ள நீங்கள் அனைவரும் மிகப்பெரிய சுமையை சுமந்து கொண்டிருக்கிறோம் என்று எண்ணாமல் உங்களுக்கு பின்னால் அணிவகுத்து நிற்கும், உங்களுக்கு உதவ காத்திருக்கும் அத்தனை பேரையும் அரவணைத்து கொண்டு புன்னகையோடு நீங்கள் புறப்பட வேண்டும். எல்லா தலைவர்களும் இந்த ஆண்டு மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும் என்று வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.